விவேகானந்தர் ஒரு தத்துவ ஞானி. அவர் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கார். குழந்தைகளுக்கு உண்மையான பள்ளிக்கூடம் வீடுதான். ஏன் சிரிச்சீங்க? ஐம் சாரி சார். எதுக்காக சிரிச்சேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சார், விவேகானந்தர் சொன்னபடி எல்லாரும் வீடுதான் ஸ்கூல்னு நினைச்சு அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்களே பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம எல்லாருக்கும் வேலையா இருக்கா சார்? சம்பளம் கூட கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலேஜே இருக்காதுன்னு நினைச்சேன். விவேகானந்தர் எந்த அர்த்தத்துல சொல்லிருக்காரு தெரியும் சார். ஒரு குழந்தை பிறந்த உடனே முதல்ல பாக்குறது அம்மாவை, அதுக்கப்புறம் அப்பாவை. ஆரம்பத்துல இருந்து அவங்க அந்த குழந்தைய வளர்க்கிற முறைதான் அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கு அஸ்திவாரமா அமையும். வீட்டுல நல்லபடியா வளர்க்காத குழந்தைக்கு நாம என்னதான் படிப்பு சொல்லி கொடுத்தாலும் அது பிரயோஜனப்படாது. அவர் அந்த அர்த்தத்துல தான் சொல்லி. இவ்வளவு நல்லா புரிஞ்சுட்டு நீங்க சிரிக்கலாமா? நான் சும்மா ஒரு ஜோக்கு சொன்னேன் சார். ஜோக் பண்ற வயசா உங்களுக்கு? ஜோக் பண்றதுக்கு ஒரு வயசு தேவையா? ஐம் சாரி சார். தப்பு பண்ணிட்டு அதையே ஜோக்னு சொல்றது ரொம்ப பெரிய தப்பு தான் சார். நான் ஏன் சொல்றேன்னா, நல்ல விஷயங்களை பத்தி ஜோக் பண்ணி சிரிக்கிற அளவுக்கு லெக்சரர்ஸ் கீழே இறங்கிட்டா மாணவர்கள் தெருவிலேயே இறங்கிடுவாங்க. We must be very careful about what we say and what we do. கண்டிப்புக்கும் கட்டுப்பாட்டுக்கும் கல்விக்கும் இன்னைக்கு நம்ம காலேஜ் தமிழ்நாட்டிலேயே முதல் ஸ்தானம் வகிக்கிறது. Is that a joke? இத பாருமா, நான் உன் அப்பா ஸ்தானத்துல இருந்து சொல்றேன். சாப்பிடுறப்ப படிக்கிறது, படிக்கிறப்ப காதலிக்கிறது, காதலிக்கிறப்ப அப்பா அம்மாவை மறக்கிறது, இதெல்லாம் எல்லா பசங்களும் செய்யற தப்புதான். நீ இப்ப அததான் செஞ்சுட்டு இருக்க. நீ இப்ப அனுபவிக்கிற மன கஷ்டத்தை உங்க அப்பா அம்மாவுக்கு பங்கு போட்டு கொடுத்துறாரு. நீ நன்னா இருக்கணும்னு ஆசைப்படுற அவளுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச அவளுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். அதனால நடந்ததை எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு பரீட்சைக்கு தீவிரமா படி. அட்லீஸ்ட் அந்த பரீட்சையில பாஸ் பண்ண திருப்தியாவது உனக்கு கிடைக்கட்டும். என்ன காலேஜ் நினைச்சீங்களா, கல்யாண சத்திரம் நினைச்சீங்களா? இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்னா ஸ்ட்ரைக் பண்ணுவா, கல்லால் அடிப்பா, நெருப்பு வைப்பான்னு தெரியும். இப்ப காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளேயே கல்யாண பந்தல் போடுற அளவுக்கு துணிஞ்சிட்டீங்களா? நீங்களாவே உங்களுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு காலேஜ் எதுக்கு? படிப்பு சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்கள் எதுக்கு? கட்டுப்பாடு இல்லாத கண்ணியம் இல்லாத பிள்ளைகளுக்கு கல்வி கத்து கொடுத்து என்ன பிரயோஜனம்? இவங்களுக்கு எல்லாம் இதுக்கு சரியான தண்டனை கொடுங்க. அப்பதான் வழிக்கு வருவாங்க. தட்டி கேட்க ஆள் இல்லைன்னா தவறான வழியில தான் போவாங்க. லவ் இஸ் ஹியூமன் ரைட். அதை தட்டி கேட்கறவங்க யாருமே எங்களுக்கு தேவையில்லை. காதலை தட்டி கேட்க உனக்கு யாரும் தேவையில்லாம இருக்கலாம். ஆனா பிள்ளைங்கிற முறையில உனக்கு நல்லது சொல்லவா அது அப்பா அம்மா தேவைதானே? உங்களுக்கு காதலிக்கிறதுக்கு எப்படி உரிமை இருக்குன்னு சொல்றியோ அதே போல பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வாழ வைக்கணுங்கிற உரிமை பெத்தவங்களுக்கும் இருக்கு இல்லையா? அவங்களே முன்னால இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கட்டும். உன் இஷ்டப்படி எவ்வளவு கட்டிக்கிறதுக்காக இல்லடா நாங்க உனக்கு அப்பா அம்மாவா இருக்கிறது.